ஆளுநர் தொடர்பாக ஒரு 3 ஆர்டிக்கல் பார்க்கலாம். மேற்கு வங்க ஆளுநராக ஆர்.என். ரவி பதவியேற்றுள்ளார். இது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா 153. ஆர்டிக்கல் 153 படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதை 153 குறிப்பிடுகிறது. அதன் பிறகு பதவி பிரமாணம் பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த மாநிலத்தோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இது ஆர்டிகல் 159 பதவி பிரமாணம் 159. அதுக்கப்புறம் இந்த ஆளுநர்களை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். அந்த ஆர்டிகல் 155 நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். 155 பதவி பிரமாணம் அந்தந்த மாநிலத்தோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, அது 159. அடுத்தது பாருங்க, தமிழகத்திற்கு கூடுதல் பொறுப்பு கொண்ட ஆளுநர். தமிழகத்தின் இது மேற்கு வங்க மாநிலத்தோட 22வது ஆளுநர் இவர். அதே மாதிரி தமிழகத்தோட 27வது ஆளுநர். தமிழகத்தின் 27வது ஆளுநராக யார் அப்படின்னா கூடுதல் பொறுப்பு கொண்ட ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் பதவியேற்றுள்ளார். இது அதே தான் ஆர்டிகல் 153. கூடுதல் பொறுப்பு அப்படின்றதும் ஆர்டிகல் 153 கீழே தான் வருது. ஸோ இது 1956 7வது சட்டத்திருத்தத்தின்படி இந்த கூடுதல் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் நியமனம் செய்யப்படலாம் அப்படின்றத 153 ஆர்டிகல் 153 கீழே தான் இருக்குது. ஓகே, அடுத்தது இந்த சட்டத்திருத்தத்தின் கீழ் 153 சேர்க்கப்பட்டது. அதன்படி 27வது ஆளுநராக இவங்க ஆர்லேக்கர் பதவியேற்றுள்ளார். பதவி பிரமாணம் அதே போல தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். அது ஆர்டிகல் 159. இவங்களை நியமனம் செய்ததும் குடியரசுத் தலைவர் தான். ஆளுநர் அனைவரையும் நியமனம் செய்வது பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். ஆர்டிகல் 155 நியமனம் குடியரசுத் தலைவர், அது 155. இவங்க தமிழகத்தோட 27வது ஆளுநர்.